3 வயது குழந்தையோட ஆட்டோ ஓட்டி வாழ்க்கை நடத்தும் ஒரு தாய். கணவர் பிரிஞ்சு போயிட்டாரு, ஆனாலும் அவங்க மனம் உடையல. தன் மகளை ஒரு ஐபிஎஸ் ஆக்க போறேன் அப்படிங்கிற கனவுக்காக போராடும் ஒரு வீரப்பெண். இத பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். உங்க பாக்கெட்ல இப்போ ஒரு 500 ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே. அதை மட்டும் வச்சுக்கிட்டு மும்பை மாதிரி ஒரு பிரம்மாண்டமான செலவுகள் நிறைஞ்ச சிட்டில உங்களால எத்தனை நாள் சமாளிக்க முடியும்? 500 ரூபாயா? ஒரு நாள் சமாளிக்கிறது கூட ரொம்ப கஷ்டம்தாங்க. ஆமா, ரொம்ப கஷ்டம். ஒருவேளை ரொம்ப கவனமா செலவு பண்ணா ஒரு நாள் ஓட்டலாம். ஆனா அதே 500 ரூபாயை மட்டுமே உங்களோட அதிகபட்ச தினசரி வருமானமா வச்சுக்கிட்டு அதிலிருந்து வீட்டு வாடகை கொடுத்து வாகன கடனை அடைத்து எல்லாத்துக்கும் மேல ஒரு சின்ன குழந்தையும் பாதுகாப்பா வளர்க்கணும் அப்படின்னா அந்த வாழ்க்கையோட கணக்கு எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே மூச்சு திணறுது. கரெக்ட். இப்படிப்பட்ட ஒரு சாத்தியமே இல்லாத பிழைப்புவாதத்தோட பொருளாதார மற்றும் சமூக நுட்பங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவான ஒரு அலசலை பண்ண போறோம். விகடன் இதழில் வெளியான ஒரு முக்கியமான செய்தி கட்டுரையை அடிப்படையாக கொண்டுதான் இந்த உரையாடல் அமைய போகுது. ஆமா, இத நம்ம நேயர்களுக்கு பிரத்யேகமாக தொகுத்து வழங்கியிருக்கோம். ஏன்னா இது வெறுமனே கஷ்டங்களை சந்தித்து முன்னேறிய ஒரு பெண்ணோட கண்ணீர் கதை மட்டும் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஒரு தனித்து வாழும் தாய், அதாவது சிங்கிள் மதர், இந்த சமூகத்தோட கடுமையான தடைகளை எப்படி தவிடுபுடியாக்குறாங்க அப்படிங்கறத பத்தின ஒரு நேரடி கள ஆய்வுன்னு தான் இதை நம்ம சொல்லணும். எக்ஸாக்ட்லி. சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். மும்பையில கல்யாண் பகுதியில் இருக்கிற 25 வயசான கோமல் கைக்வாட் இவங்களோட யதார்த்த வாழ்க்கைக்குள்ள நம்ம முதல்ல நுழையலாம். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முதல் புள்ளி அவங்களோட வயசு. 25 வயசு தான் ஆகுது. ஆமா, வெறும் 18 அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. 2023ல அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தோட வழக்கமான கதை தான் இது. கரெக்ட். ஆனா குழந்தைக்கு 1 வயசு இருக்கும்போது தான் அந்த பேரிடி விழுது. அவங்க கணவர் தன்னோட சொந்த ஊரான பர்பானிக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஓ! ஆமா, போனவர் தான். அதன் பிறகு அவர் திரும்பி வரவே இல்லை. எந்தவித முன்னறிவிப்போ பண உதவியோ இல்லாம ஒரு தாய் தன் 1 வயசு குழந்தையோட நடுத்தருவுல விடப்படுறாங்க. இது ரொம்ப கொடூரமான ஒரு நிலைமை. இங்க நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, இது வெறும் ஒரு தனிநபரோட துரோகம் கிடையாது. பின்ன வேற என்ன? விளிம்பு நிலை சமூகங்கள்ல நடக்கிற ஒரு பொதுவான கட்டமைப்பு சிக்கல் இது. பொருளாதார ரீதியா கணவரை மட்டுமே முழுமையா சார்ந்திருக்கும் ஒரு சிஸ்டம்ல பெண்களை வளர்த்து விட்டு திடீர்னு அந்த சப்போர்ட்டை விலக்கி கொள்ளும் போது அது அந்த பெண்ணுக்கு மரண வலியை விட ஒரு கடுமையான நெருக்கடியை கொடுக்கும். நிஜமா? கோமலோட நிலைமையே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தங்குறதுக்கு வாடகை கொடுக்க பணம் இல்ல, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்ல. அதுவும் கையில பசியால் அழும் 1 வயசு குழந்தை வேற. எக்ஸாக்ட்லி. இந்த இடத்துல ஒரு சாதாரண மனித மூளை என்ன செய்யும்? ஒருவேளை ரொம்ப டிப்ரெஸ் ஆகி முடுங்கி போயிடும். ஆமா, இருண்ட குகைக்குள் அடைக்கப்பட்டது போன்ற ஒரு மன அழுத்தத்துக்கு தான் போகும். ஆனா கோமல் உடனடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தான் உடல் உழைப்பை கொடுத்து வீட்டு வேலைகள் செய்தாவது பிழைத்து கொள்ளலாம்னு வேலை தேடி போறாங்க. ஆனா அங்கதான் நம்ம சமூகத்தோட உண்மையான முகம் வெளிப்படுது. அவங்க வேலை தேடி சென்ற எல்லா இடங்கள்லயும் அவங்க கையில இருக்கிற 1 வயசு குழந்தைய காரணம் காட்டி வேலை தர மறுக்கிறாங்க. இதை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு விதமான கோபம் தான் வந்துச்சு. உங்க கோபம் ரொம்ப நியாயமானதுதான். இல்ல, நீங்களே சொல்லுங்க. ஒரு கையில பசியால் அழும் குழந்தை, மறுபக்கம் வேலை கேட்டு போற எல்லா கதவுகளும் அடைக்கப்படுவது. இது எப்படி இருக்கும்னா, தப்பிக்க வழியே இல்லாத ஒரு இருட்டு குகைக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். ஒரு தாய் எப்படி இவ்ளோ கஷ்டத்திலையும் நிலைத்து நிக்கிறாங்க? இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், சமூகம் வழங்கும் இந்த சாதாரண வேலை வாய்ப்புகள் ஒரு தாய்க்கு கைவிடும் பொழுது அவளோட சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், அதாவது உயிர் வாழும் உள்ளுணர்வு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தான். வீடுகள்ல வேலை கொடுப்பவர்கள் ஒரு மெஷின் கிட்ட எதிர்பார்ப்பதைத்தான் மனிதர்கள் கிட்டயும் எதிர்பார்க்கறாங்க. குழந்தை அழுதா வேலையின் வேகம் குறையும் அப்படிங்கிற லாப நட்ட கணக்கத்தான் இந்த சமூகம் பார்க்குதே தவிர அவங்களோட அடிப்படை வாழ்வாதார தேவைய பார்க்கறதில்லை. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. தாய்மை பொறுப்பு அப்படிங்கிறது சமூகத்தோட ஒட்டுமொத்த பொறுப்பு அப்படிங்கிற நிலை மாறி அது அந்த பெண்ணோட தனிப்பட்ட சுமையா பார்க்கப்படுற கொடுமை இது. ஆமா, சிங்கிள் மதர்ஸ் வேலைவாய்ப்பு சந்தையில எவ்வளவு கொடூரமா புறக்கணிக்கப்படுறாங்க என்பதற்கு கோமலுக்கு கிடைத்த இந்த நிராகரிப்புகளே ஒரு பெரிய சாட்சி. இந்த நிராகரிப்புகள் தான் அவங்கள முற்றிலும் எதிர்பாராத ஒரு திசையை நோக்கி தள்ளுது. அது ஒரு பெரிய முரண் அப்படின்னு தான் சொல்லணும். முரண்னா என்ன சொல்றீங்க? எந்த கணவர் அவங்கள எந்தவித ஆதரவும் இல்லாம தவிக்க விட்டுட்டு போனாரோ அதே கணவர் முன்பு கத்துக் கொடுத்த ஒரு ஸ்கில் தான் கோமலுக்கு இப்ப கை கொடுக்குது. ஓ, ஆட்டோ ஓட்டுறத சொல்றீங்களா? ஆமா, கணவர் கூட இருந்த காலகட்டத்துல மகளை பள்ளியில கொண்டு போவதுக்காக கோமலுக்கு ஆட்டோ ஓட்ட கத்து கொடுத்திருக்காரு.
ஆனா ஒரு நாள் அந்த ஆட்டோவே தனக்கே சாப்பாடு போடும்னு கோமல் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஆட்டோ ஓட்டும் திறமை தான் இப்போ அவங்களுக்கு பசியாற்றும் கருவியா மாறுது. முதல்ல ஒரு ஆட்டோவை வாடகைக்கு எடுத்து ஓட்டத் தொடங்குறாங்க. இங்கதான் கோமல் தன்னை ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணா சுருக்கி கொள்ளாம தன்னோட வாழ்க்கையோட ஸ்டியரிங்க தானே கையில எடுக்கிற புள்ளி தொடங்குது. ஒரு வாடகை ஆட்டோவை எடுத்து ஓட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. நிஜமா? தினமும் வாடகை கட்டணும், பெட்ரோல் செலவு போக மிகச் சொற்பமான தொகையே கையில நிக்கும். ஆனா அதுல தான் அவங்க ஒரு மாபெரும் பொருளாதார சாதனையை செய்யறாங்க. அந்த சாதனை தான் என்ன ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சுது. அந்த சின்ன வருமானத்துல சிறுக சிறுக சேமிச்சு 60,000 ரூபாய் சேர்க்கறாங்க. வாவ், 60,000 ரூபாயா? ஆமா, அந்த 60,000 ரூபாயை முன்பணமா கட்டி பேங்க் லோன் மூலமா தனக்கென்ன சொந்தமா ஒரு ஆட்டோவே வாங்குறாங்க. சாப்பாட்டுக்கே வழியில்லாத சூழ்நிலையில ஒரு பெண் ஆட்டோ ஓட்டி 60,000 ரூபாய் சேமிக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் டிசிப்ளின் மற்றும் டிட்டர்மினேஷன் எவ்வளவு சக்தி வாய்ந்தது. இது சாதாரணமான விஷயமே இல்லையே. கண்டிப்பா இல்ல. கார்ப்பரேட் உலகத்துல 60,000 அப்படிங்கிறது ஒரு மாத சம்பளமா இருக்கலாம். ஆனா எந்த ஒரு பேங்க் சப்போர்ட்டும் இல்லாத ஒரு பெண் 60,000 ரூபாய் சேமிக்கிறாங்கன்னா அது ஒரு இமாலய சாதனை. அந்த பணத்தை சேர்க்க அவங்க எத்தனை நாள் பட்டினியா கடந்திருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. ஆமா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்ல ஆட்டோ வாங்கின பிறகு அவங்க பண்ற விஷயத்தை நீங்க கவனிச்சீங்களா? கவனிச்சேன். தனது மகளை தன்னோட வச்சுக்கிறதுக்காக ஆட்டோவோட முன் இருக்கையே மாற்றி அமைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. இது வெறும் வாகனத்தை மாற்றின விஷயம் கிடையாது. தன்னுடைய மகளோட எதிர்காலத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அவங்க மாற்றி அமைத்ததுக்கான ஒரு குறியீடு, ஒரு மெட்டஃபர் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட். நம் சமூகத்துல குழந்தைகளை பாதுகாப்பா பார்த்துக்கொள்ளும் டேக் கேர் வசதிகள் இல்ல அப்படிங்கிற பற்றாக்குறைய ஒரு தாய் தனது சொந்த வாகனத்தை உருமாற்றுவதன் மூலம் ஈடுகட்டுறாங்க. ஆனா அந்த போராட்டத்தோட அன்றாட உழைப்ப கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சொல்லுங்க. தினமும் காலை 6 மணிக்கே கோமலோட பயணம் தொடங்கிடுது. மதிய உணவையும் கையில எடுத்துக்கிட்டு மதியம் வரை ஆட்டோ ஓட்டுறாங்க. பிறகு மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை கணக்கு போட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம். 16 மணி நேரமா? அதுவும் மும்பை டிராஃபிக்ல? ஆமா, எந்தவித விடுமுறையும் ஓய்வும் இன்றி அவங்க உழைக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு கொளுத்துற வெயில்லையும் மாசடைந்த காத்துலயும் வண்டி ஓட்டுறத நீங்க நினைச்சு பாருங்க. அது உடலாலும் மனதாலும் ரொம்ப வலிய தரக்கூடிய ஒரு விஷயம். பசியோ தூக்கமோ தனக்கு ஒரு பொருட்டல்ல அப்படிங்கிற நிலைக்கு அவங்க தன்னை மாத்திக்கிட்டாங்க. ஆனா இவ்ளோ கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிக்கிற தொகை எவ்வளவு தெரியுமா? தினமும் 400 முதல் 500 ரூபாய் வரை மட்டுமே வருமானம் கிடைக்குது. ரொம்ப கம்மி தானே இது? ஆமா, இதுல அவங்க வசிக்கிற வீட்டோட வாடகை 2,500 ரூபாய். ஆட்டோவுக்கான மாதத்தவணை, அதாவது இஎம்ஐ 6,500 ரூபாய். ஓ மை காட்! தினமும் 500 ரூபாய் சம்பாரித்து 6,500 ரூபாய் இஎம்ஐ கட்டுவது அப்படிங்கிறது கயிற்றின் மேல் நடக்கும் ஒரு ஆபத்தான வித்த மாதிரியாச்சு. ஒரு டைட்ரோப் வாக் தான். ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனாலும் மொத்த கணக்கும் அடிபட்டுரும். ஆனாலும் அந்த தாய் சோர்வடையவில்லை. ஆனா இதுல பிக்கெஸ்ட் எமோஷன் ஒன்னு இருக்கு. அவன் மகளுக்கான கனவு என்ன தெரியுமா? என்ன கனவு? தனக்கு ஏற்பட்ட இந்த நிலை தனது மகளுக்கு ஏற்படக்கூடாது, அவளை நன்றாக படிக்க வைத்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆக்குவேன் அப்படிங்கிறது தான் கோமலோட குறிக்கோள். வாவ்! இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஆழமான விஷயங்கள் புரியும். என்ன விஷயங்கள்? விளிம்பு நிலையில இருக்கிற ஒரு பெண் ஏன் தனது மகளை ஐபிஎஸ் ஆக்க கனவு காண்கிறாள்? அது வெறும் ஒரு வேலைக்கான கனவு கிடையாது. அது சமூகத்துல தங்களுக்கு மறுக்கப்பட்ட அதிகாரம் மற்றும் பாதுகாப்பிற்கான தேடல். அதாவது பவர் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஆமா. பணம் மட்டுமே பாதுகாப்பை கொடுத்து விடாது. சமுதாயத்துல தன்னை போல பாதிக்கப்படும் பெண்களுக்கு உண்மையான நியாயம் கிடைக்கணும்னா தன் மகள் அந்த சிஸ்டமோட உச்சிக்கு செல்லணும்னு அவங்க நம்புறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட் இது. இந்த சூழ்நிலையில தான் ஒரு லோக்கல் லீடர் எடுத்த முடிவு லைஃப மாத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. என்ன நடந்தது? கோமாலோட இந்த போராட்டத்தை கேள்விப்பட்ட உள்ளூர் சிவசேனா கவுன்சிலர் அவங்கள நேரில் சந்தித்து 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கியிருக்காரு. அதோடு மகளோட படிப்புச் செலவை ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இது ரொம்ப நல்ல விஷயம். அந்த 1 லட்சம் ரூபாய் அவங்களோட நிறைய கடனை அடைக்க உதவி இருக்கும். ஆமா, இந்த அம்மாவுக்கு நாம நிச்சயமா ஒரு சல்யூட் சொல்லணும். ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி இருக்கு. கேளுங்க. இப்படிப்பட்ட உமன் லெட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு தனிப்பட்ட ஒரு நபரோட இரக்கத்தை மட்டும் நம்பி இருக்காம அரசாங்கமோ அல்லது சமூகமோ ஒரு நிரந்தரமான சப்போர்ட் சிஸ்டமோ உருவாக்க வேண்டியது அவசியம் அல்லவா? ஒவ்வொரு முறை கஷ்டப்படும் போதோ யாரோ ஒருத்தர் வருவான்னு நம்ம காத்துட்டு இருக்க முடியாதே. நீங்க சொல்றது 100க்கு 100% உண்மை. சமூகத்துல சிங்கிள் மதர்ஸ்க்கு வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்புல நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். உள்ளூர் நிர்வாகங்கள் என்ன பண்ணணும்னா தரமான குழந்தைகள் காப்பகங்களை அமைக்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஒற்றை தாய்மார்களுக்கு
பிணையம் இல்லாத அதாவது கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் கிடைக்க வழி செய்யணும். இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் தான் உண்மையான தீர்வா இருக்கும். கோமால் போன்ற பெண்கள் உழைக்க தயாரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை இரக்கம் அல்ல, சமமான வாய்ப்புகள் தான். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க திங்கட்கிழமை காலையில வேலைக்கு செல்ல நாம எவ்வளவு சலித்து கொள்கிறோம் அப்படின்னு சற்று யோசித்து பாருங்க. டிராஃபிக், ஆஃபீஸ் ப்ரெஷர்ல நாம எவ்வளவோ புலம்புறோம். ஆனா எந்த ஓய்வும் இன்றி 16 மணி நேரம் ஒரு குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு உழைக்கிற கோமலோட இந்த கதை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா அமையும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. வாழ்க்கை எவ்ளோ தூரம் கீழே தள்ளினாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் அந்த தைரியம் இருக்கே, அது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, சிலர் வசதியில கனவு காண்கிறார்கள். ஆனா கோமல் போன்ற சிலர் மட்டும்தான் கஷ்டத்தில் கனவை கட்டுகிறார்கள். ஒரு தாயின் உழைப்பை இந்த உலகத்துல யாராலும் தோற்கடிக்க முடியாது. எந்த சக்தியாலும் தோற்கடிக்க முடியாது. இந்த அலசலை முடிக்கும் முன் உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுச் செல்ல விரும்புகிறேன். இன்று ஆட்டோவிற்குள் தனது தாயின் வேர்வையையும் கண்ணீரையும் போராட்டங்களையும் பார்த்து வளரும் அந்த 3 வயது குழந்தை நாளை நிஜமாகவே ஒரு IPS அதிகாரியாக வரும்போது சமூகத்தின் அடித்தட்டு மக்களின் வழிகளை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு தலைசிறந்த அதிகாரியாக இருப்பாள் அல்லவா? ஒருவேளை ஒரு மாபெரும் அதிகாரியின் தொடக்கப் புள்ளியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோமா? இதை சற்று யோசித்துப் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.